கிறிஸ்துவுக்குள் அதிகாரபூர்வமான செய்தி. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நல்ல ஸ்தலம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இது யாருக்கு? யாருக்கு இந்த அபிஷேகம்? யாருக்கு இந்த வார்த்தைகள்? தங்கள் உயிரையும் பாராமல் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுடைய சத்தியத்தை துணிந்து சொல்லுகிறவர்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவன் பாக்கியவானா, மரிக்கிறவன் பாக்கியவானா? நீங்களே மறுமொழியை சொல்லுங்கள். இந்த உலகத்தில் வாழுகிறவன் பாக்கியவானா, மரிக்கிறவன் பாக்கியவானா? இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிந்து கொண்டு வேணுமென்று திரும்ப பிள்ளைகளை பெற்று விடுகிறார்கள். சந்ததி இந்த பூமியை ஆள வேணும், தேசத்தை ஆள வேணும். இதெல்லாம் என்ன பகடி கதையா, விளையாட்டு கதையா? இந்த ஜாதி வாழ வேணும், நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், இந்த பாசையை சேர்ந்தவர்கள், எங்களுடைய பாசை தான் முதலில் வந்தது, எங்களுடைய தேவாலயங்கள் தான் முதல் கட்டப்பட்டது. யாருக்கு வேணும்? எந்த பிள்ளைக்கு அது வேணும்? அதை வைத்து அந்த பிள்ளை வாழ முடியுமா? சிந்திக்கிறது இல்லையா? மனுஷனா பிறந்தால் சிந்திக்க தெரிந்தவன் மனிதன் ஒருவன் தான். மனிதனா பிறந்தால் தான் சிந்திக்க முடியும். சிந்திக்க பழக வேண்டும். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். கேட்கிற ஆட்கள் ஆர்? தேவ ஊழியர்கள், தேவனோடு ஊழியம் செய்கிறவர்கள். மாமிசத்தில் விழுந்து கல்யாணம், பிள்ளைப்பேறு, அந்த சடங்கு, இந்த சடங்கு, தங்கங்கள், வெள்ளிகள், பொன்னுகள், காணிகள் வாங்குற விற்கிறவர்கள், அதற்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள். ஜெபம் ஆர்வம் என்றாலும் செய்யலாம் தானே? எதற்காக ஜெபம் பண்ணுறானோ அது அவன் கையில் வந்து அவன் கையிலேயே அழிஞ்சு போகும். அதை அவன் அறிய மாட்டான். ஆண்டவர் தந்தவர், ஏசப்பா தந்தவர், ஏசுநாதர் தந்தவர். ஏசுநாதர் வந்து புரோக்கர் இல்லை. அவர் வந்தது, அவர் தேவதூத தளபதி. அவர் வந்தது உலகத்திற்கு வரப்போகும் பேரழிவை சொல்வதற்கு. நீங்கள் சபைகளில் இன்று வரைக்கும் கேட்டது, இன்று வரைக்கும் அறிந்தது அவ்வளவும் அவர் சொன்னதுக்கு மாறாக சொல்லப்பட்டவை. ஏனென்றால் இப்பொழுதுதான் உண்மையான காலம், உண்மையான தேவ முனை, ஆண்டவர் சொன்ன சத்தியம் உண்மையாக வெளியே வந்து கொண்டிருக்கிற காலம். ஏன் ஒரு கணம் வெளியே இருந்து வருகிற செய்தி உங்கள் காதுகளுக்குள் போய் உங்கள் மூளைகளை மயக்க முதல் நீங்களாகவே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து மத்தேயு 24 அதிகாரம், வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 13, 14 அதிகாரங்கள், இப்பொழுது நான் வாசித்து கொண்டிருக்கிற யோவான் 14 அதிகாரம் என்பனவற்றை யாருமில்லாத இடத்திலிருந்து, எப்படியான இடத்தில்? அங்கே ஒரு சபையான் இருக்கக்கூடாது. அந்த பாதிரி பாஸ்தரெல்லாம் இருப்பாங்க தானே, அந்த கருத்தாடு, வெள்ளையாடு, மற்றது அந்த ஓநாய், ஆட்டுத்தோல் ஓத்தின ஓநாய், இப்படியானவர்கள் எவருமே இல்லாத இடத்தில் இருந்து தேவனை காணுங்கள். அப்பொழுது தேவர் உண்மையானத்தை தான் என்ன சொன்னார் என்பதை, உண்மையாகவே தான் என்ன சொன்னார் என்பதை ஆண்டவரே, தேவாவியானவரே உங்களுக்கு புலப்படுத்துவார். எந்த விக்கிரகங்களும் அல்ல, எந்த பலிகளும் அல்ல, எந்த பூஜைகளும் அல்ல. என்ன செய்தாலும், எத்தனை மதங்கள் வந்தாலும் வரப்போகிற மதம் என்ன மதம் தெரியுமோ? இவ்வளவு காலமும் மனித இரத்தம் குடித்து கொண்டிருந்த இந்த மதங்கள் எல்லாவற்றையும் விழுங்கி ஆளுகை செய்ய போற மதம் சாத்தானிய மதம். பூலோகத்தில் வரப்போற மதம் சாத்தானிய மதம். இப்ப புரிகிறதா? கொஞ்சம் புரிகிறதா? எத்தனை தரம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாமல் இருக்கிறது தான். வேதத்தில் ஏசப்பா சரியா எல்லாம் பேசியிருக்கிறார். அவர் பேசினதை சொன்னால் நீங்கள் ஏதோ நான் சொல்கிறேன்னு சொல்லி என்ன கோவப்படுவீங்களா? அவர் தான் பேசினவர். விஜயன் பாம்பு குட்டிகளே, வெள்ளையாட்டிக்கப்பட்ட கல்லறைகளே என்றெல்லாம் பேசியிருக்கிறார். உண்மைதான்.
ரட்சிக்கப்படாவிட்டால் ஏசப்பாவை தெரிஞ்சு கொண்டு நானும் என்னை ஜீவனை என் ஆத்மாவை ஒரு வீராங்கனை ஒரு போராளியாக யார் வேணுமென்றாலும் எங்களை கிறிஸ்தவர்களை இன்றைக்கு கொலை செய்கிறார்கள், இல்லாமல் பண்ணுகிறார்கள். ஏன் இல்லாமல் பண்ணுகிறார்கள்? இவர்களை இல்லாமல் பண்ணிவிட்டால் இந்த பூலோகத்தில் சத்தியம் சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. தாங்கள் ஏதோ நல்ல எல்லாம் வெஞ்ச கட்டி சும்மா கொண்டாட்டம் என்ன சடங்கு, அந்த சடங்கு இந்த சடங்கு இந்த சடங்கு அந்த சடங்கு, உள்ள வயிற்றுல இருக்கைக்கு ஒரு சடங்கு வந்து அதுக்கு பிறகு உள்ள உறக்கைக்கு ஒரு சடங்கு எல்லாம் செய்து அந்த மாதிரி தேசத்தை ஆளலாம் என்ற ஒரு நினைப்பு அழிய போது அவர்கள் போற போக்குக்கு அந்த அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்ற அறியாமை. அதனால தான் கிறிஸ்தவர்களை தேடி கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறது. கிறிஸ்தவர்களை கொலை செய்து விட்டா பிரச்சனை முடிஞ்சுது. காதுக்கு ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டான், சொல்லாம விட்டா கூத்தாட வேண்டியதானே. பிறந்தது என்னத்துக்காக? தின்னவும் உண்ணவும் குடிக்கவும் அனுபவிக்கவும் தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாக்கும் தெரியும் மகா கர்மம், கர்மத்தின் விளைவு. ஒரு மனிதன் பிறப்பதால் எத்தனை பிராணிகள், எத்தனை ஜீவ பிராணிகள் கொலை செய்யப்படுகின்றன. என்னத்துக்காக? சாப்பாட்டுக்காக. சாப்பாட்டுக்காக கொலை செய்யப்படுகின்றது. மற்றும் மாம்சம் நாங்கள் வாயில வைக்கிறோம் இல்லைன்றா போல நீங்கள் திறமான ஆக்கள் இல்லை. அதுக்கும் பிராணிகளை கொலை செய்யத்தான் வேணும். பிராணிகளை கொலை செய்து மற்றவனை போஷிச்சாத்தான் உங்களுக்கு மரக்கறி கிடைக்கும். சிந்திக்க வேண்டும். ஒரு கிருமி கூட இனப்பெருக்கம் செய்யும். அந்த இனப்பெருக்கம் செய்யும் போது மனிதன் அனுபவிக்கிற இன்பத்திலும் கிருமி அதிகமான இன்பத்தை அனுபவிக்கிறது. அது உலகம், இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவம். அதற்கு அடிமையாகின ஒவ்வொருத்தரும் அதை லைசன்ஸோடு உத்தரவாதத்தோடு செய்வதற்காகத்தான் திருமணம், கல்யாணம். அதில் எவ்வளவு புடுங்குப்பாடு, எவ்வளவு மனவிரத்தி, எவ்வளவு மனமடிவு, எவ்வளவு மன உடைவு. நிமிஷம் நிமிஷம் செத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நிமிஷம் தோறும் கட்டி கொடுத்து விட்டோம், பிள்ளைகளை கட்டி கொடுத்து விட்டோம், பிரச்சனை முடிஞ்சதாண்டு சோழி முடிஞ்சது. ஒவ்வொரு மனுஷனும் விழித்தள வேண்டும். அதற்கு இயேசு யார் வழி என்று கேட்டதற்கு அதற்கு சொன்ன வார்த்தை, இதுல தான் இயேசப்பா தன்னை நம்பும்படியாக சொன்ன ஒரே வார்த்தை. வேதத்தில் எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை. அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்பட்டது. பாஸ்டருக்கோ பாதிரிக்கோ சொல்லவில்லை. அவர்கள் இதை மக்களுக்கு சொல்லுகிறார்கள். நீங்கள் நன்றாக நம்புங்கள், நன்றாக விசுவாசியுங்கள், நன்றாக சொந்த வீடு கட்டுங்கள், நன்றாக பிள்ளைகளை பெறுங்கள், கல்யாணத்தை கட்டுங்கள், உங்களை ஆதரிக்கவே இயேசு வந்திருக்கிறார். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. அதை நீங்கள் அறிய போகிறீர்கள். அறிகிற நாள் வந்து விட்டது. பொய் வந்து நெடுக சொல்லிக்கொண்டே போகிறாது. ஒரு பொய்யை 10 தரம் சொன்னால் அது உண்மையாக மாறிவிடும். ஆனால் சத்தியம் மறையப் போவதில்லை. அந்த உண்மை மனுஷனுக்குள்ளேயே தான் இருக்கிறது. உலகத்தை இதொன்றும் படிக்க தேவையில்லை. இதெல்லாம் படிக்க சொல்லி யார் உங்களை சொன்னது? உலகத்தை உங்கள் கண்களால், சொந்த கண்களால் நேராக பார்க்கவும், அப்பொழுது எல்லாம் விளங்கும். இயேசு அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். எந்த பூஜையாலும் எந்த பலியாலும், பூஜை பலி கொடுத்து இந்த தீய சக்திகள், இந்த பூலோக அதிகாரி, பூலோகாதிபதி, பூலோகத்துக்குரிய பணத்தை கொடுக்கக்கூடியவன், பூலோகத்துக்குரிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவனை வழிபட்டு அவனுக்கு கொடுத்த பூஜைகள் பலிகள், மிருகத்தை கொடுமைப்படுத்தி மிருகங்களை சித்திரவதை செய்து கொடுத்த பலிகள், இதுக்கு அடங்காது என்று மனிதனுக்கே நன்றாக தெரிந்து மனிதனே நரபலி கொடுக்க ஆரம்பித்து விட்டான். தான் நல்லா இருப்பதற்காக. எங்க போய் முடியும்? முடியுமா? இப்படியே போக முடியுமா? ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பால் அது ஒரு கூட்டமாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் படிவாக தெரியும். இந்த கதையை மறந்துடாதீர்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்ற ஒரு சாத்தானியம் புதுசல்ல. இது ஆதி காலத்தில் இருந்தே கடவுளுக்கு விரோதமான, கடவுள் வழிபாட்டுக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான சந்ததி உருவாகி தேசத்தை கொள்ளை அடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அது சாத்தானால் உருவாக்கப்பட்ட சாத்தானிய கூட்டம். தேவ பண்புகளாலும் தேவ மனிதராலும் உருவாக்கப்பட்ட கூட்டம் அல்ல, சாத்தானால் உருவாக்கப்பட்ட சாத்தானிய கூட்டம் என கண்டு அவர்கள் உருவாகி அவர்கள் பூமியைத்தான் ஆளுகை செய்ய வருகிறார்கள். ஸோ ஆண்டவர் எங்களை எடுக்கிறது பூலோகத்திலிருந்து ஆண்டவர் எங்களை இரட்சிப்புக்குள்ளாக்கி தன் வித்துக்களை தானே சேர்த்து கொண்டு போக போகிறார். இது கடவுளுக்குரிய தேவனுக்குரிய வழி. ஆனால் இந்த பூலோகத்தை பற்றி கதைப்போமே ஆனால்
பூலோகத்திற்கு வேதம் சொல்லும் வார்த்தை, பூலோக மக்கள் பிசாசின் அடிமைகளாக இறுதி நாட்கள் வரைக்கும் அகப்பட்டு சாவையும் காணாமல் நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு சம்பவங்களுக்குள் மாட்டப்பட்டு வதைக்கப்பட போகிறார்கள் என்பதை இனிமேல் முடிவனுங்க. கல்யாணம் பிள்ளைப்பேறு இல்லாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக கிறிஸ்து ஆயத்தப்படுத்துகிற ஸ்தலத்துக்கு வந்து சேரப்போறீர்களா, அல்ல சபைகளில் கருப்பு ஆடுகள் சொல்லுறத போல அங்கேயும் ஒரு மனித உலகத்தை உருவாக்கி, ஒரு பண்ணையத்தை உருவாக்கி, கடைசியாக வசூலித்து முடிய அந்த மனித பண்ணையம் பிள்ளைகளை பெற்று பல்கி பெருக பண்ணினார்களாம் மனித பண்ணையம், அந்த மனித பண்ணையத்தை கையடித்து கொடுத்து விடுவார்கள். எங்கே வரப்போகிற சாத்தானிய அரசாங்கத்திற்கு. 3ஆம் உலக யுத்த முடிவில் வரப்போகிறது சாத்தானிய அரசாங்கம் என்பதை தெளிந்த உணர்வோடு புத்திசாலித்தனமாக அறிந்து கொள்ளுங்கள். உலக செய்திகளை பாருங்கள், உங்களுக்கு அவை நான் சொல்வதிலும் நல்லாக குழப்பமாக சொல்லும். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு இன்னும் அறிவு ஞானத்தை கொடுக்கும். சிந்திக்க திறந்தவர்களாயிருங்கள். மனித இனத்திற்காக தினமும் அழுது ஜெபிக்கிறவர்களும் இவற்றை சொல்ல முன்வந்து சொல்லுகிறவர்களும் கிறிஸ்துவின் பிள்ளைகள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்து உங்களுக்கு முன் வரும்போது உயிரோடு வருகிறோம். தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விழிப்புணர்வு உண்டாவதாக. ஆமேன்.